இந்த பதிவில் யூனிட் 1ல் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன் தொடக்க கல்வியில் 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். முதல் வினா, கிண்டர் கார்டன் கல்வி முறையை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரோஃபெல். பிஜிடிஆர்பி 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். வருகின்ற பிஜிடிஆர்பி அது 2026-27 இந்த அகடமிக் இயரில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஜிடிஆர்பி கால்ஃபர் ஆகும். கால்ஃபர் ஆன பிறகு அறிகுறியாக நம்ம படிக்கிறத விட நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படிக்கிறீங்களோ அதே அளவு சைக்காலஜிக்கும் ஜிகேவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா இந்த 40 மதிப்பெண்களை 30+ மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரும் பிஜிடிஆர்பியில் நம்ம ஒரு போஸ்டிங்கை நம்ம வாங்கலாம். அந்த வகையில் இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான ஃபீஸ் 3000 நம்ம இதுக்கான ஃபீஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3000 3 விதமாக பேமெண்ட் மெத்தடை நம்ம கொடுத்துருக்குறோம். என்னென்ன பேமெண்ட் மெத்தட் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஒன் மந்த்லி பேமெண்ட் மெத்தட். மந்த்லி எவ்வளோ அப்படின்னாக்கா 300 rupees per மந்த்துக்கு வரும். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இந்த 3000 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டும் உண்டு. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னாக்கா 1500 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக இது கட்டுற மாதிரி வரும். ஃபுல் பேமெண்ட் மெத்தட். இந்த 3 பேமெண்ட் மெத்தடும் அவைலபிளாக இருக்குது. 2, மாண்டிச்சோரி கல்வி முறையில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுவது டேஷ். இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், புலன் உறுப்புகள். அடுத்தது 3, தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 படி முன் தொடக்க கல்வி எந்த பிரிவில் அடங்கும்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், அடித்தள பருவம், ஃபவுண்டேஷனல். 4, ECCE என்பதன் விரிவாக்கம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன். 5, முன்தொடக்க கல்வியில் குழந்தைகளின் கற்றல் எதன் மூலம் சிறப்பாக அமையும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், விளையாட்டு முறை. 6, இந்தியாவில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ICDS தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 1975. 7, மாண்டிச்சோரி முறையில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வழிகாட்டி. 8, ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சி 85% எந்த வயதிற்குள் முடிவடைகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன், 6 வயது. அடுத்தது 9, குழந்தைகளின் வீடு என தனது பள்ளியை அழைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மரியா மாண்டிச்சோரி. அடுத்தது 10, ப்ரோஃபெல் அறிமுகப்படுத்திய அன்பளிப்புகள் மொத்தம் எத்தனை தொகுப்புகளை கொண்டது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், 10. அடுத்தது 11, ரூசோவின் கல்வி தத்துவத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இயற்கைவாதம். அடுத்தது 12, பாலவாட்டிகா வகுப்பில் சேர வேண்டிய குழந்தையின் வயது என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 வயதுக்கு மேல். 13, செயல் வழி கற்றல் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜான் டூயி. 14, புலன்பெயர்ச்சி கருவிகளை அதிகம் பயன்படுத்தும் முறை எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாண்டிச்சோரி முறை. 15, குழந்தை ஒரு முழுமையான மனிதன் அல்ல, அவன் வளரும் நிலையில் உள்ளவன் என கூறியவர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரூசோ. அடுத்தது 16, நுண்தசை திறன். இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், மணிகளை கோர்த்தல். 17, மரியா மாண்டிச்சோரி தனது முதல் பள்ளியை எங்கு தொடங்கினார்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன், ரோம், இத்தாலியில். 18, பள்ளிக்கூடம் ஒரு சிறிய சமுதாயம் என்று கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜான் டூயி. 19, முன் தொடக்க கல்வியில் பாதுகாப்பு என்பது எதனை குறிக்கிறது?
இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 20 NEP 2020 படி அடித்தள பருவம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். 21 ICDS திட்டம் யாருக்காக செயல்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும், அதாவது 0 to 6 வயது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள். 22 முன்பள்ளி கல்வியில், அதாவது முன் தொடக்க கல்வியில் உற்றுநோக்கல் என்பது யாருடைய பணி? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரியர். 23 மழலையர் கல்வி எதனை அடிப்படையாக கொண்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செயல்பாடு சார்ந்த கல்வி. 24 குழந்தைகளின் ஒத்துழைப்பு பண்பு எப்போது வளர்கிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் குழந்தைகளுடன் இணைந்து செயல்படும் பொழுது. 25 முன்தொடக்க கல்வியில் கல்வியின் மூலம் தடுக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பள்ளி இடைநிற்றல். 26 படைப்பாற்றல் வளர முன்தொடக்க கல்வியில் அளிக்கப்படும் பயிற்சி எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி களிமண் வேலை மற்றும் ஓவியம். 27 முன்தொடக்க கல்வியில் சுகாதாரம் என்பது எதை கற்பிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூய்மை. 28 ECCE என்பது எந்த அமைச்சகத்தின் கீழ் முதன்மையாக வருகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி அமைச்சகம். அடுத்தது 29 முன்தொடக்க கல்வியில் குழந்தைகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பள்ளியில் இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 முதல் 4 மணி நேரம் வரை. அடுத்தது 30 அண்ட் லாஸ்ட் ஒன் குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெற்றோர். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.